இன்றைக்கி பார்த்திங்கன்னா எறாவை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம மணப்பெண் சமையல் பார்த்திங்கன்னா வீடியோ ஓடிட்டே இருக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் வந்து தன்னாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ எறா பார்த்திங்கன்னா தலைப்பகுதியை உடம்பு நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு இழுத்துட்டு, அப்புறம் வால் பகுதியும் உடம்பு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு கை யூஸ் பண்ணி இழுத்துட்டு, இப்போ உடம்பு பகுதியில் இருக்கக்கூடிய சதையை, அதாவது மேலே பார்த்திங்கன்னா தோல் வந்து இருக்கும். வேர்க்கடலை உரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தோல் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இதில் எறாக்கு மேலேயும் இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போ வந்து முந்திரி மாதிரி இருக்கா, இந்த சைடு இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது பேக் சைடில் பார்த்திங்கன்னா அதோட குடல் பகுதி இருக்கும். அதை வந்து நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எறா வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ நான் அடுத்து பண்ணி காட்டுறேன். இப்போ எறாவோட தலைப்பகுதியை பிச்சுட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா வால் பகுதி, அடுத்து உடம்புல இருக்கக்கூடிய நடுப்பகுதி எல்லாத்தையும் உருவிட்டு, அந்த கர்வ் இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய தலைப்பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் கை வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு குடல் வெளியில் வரும். அதை பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எறா வந்து சுத்தமாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், அந்த கர்வுக்கு ஆப்போசிட் சைடு. இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா குடல் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எறா வந்து சுத்தமாகிடும். பாருங்கள் எவ்வளோ குடல் இருக்குது பாருங்கள். இதை வந்து க்ளீனாக எடுத்துடணும். எடுத்துட்டால் உங்களுக்கு க்ளீனான எறா வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ எறா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி போட்டு அலச போகிறோம். ஒரு அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கல்லுப்பு வந்து கரையணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கரையிற அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும். கல்லுப்பு நல்லா கரைஞ்ச பிறகு தண்ணி விட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு 5 தடவை நல்லா தண்ணி வெள்ளையாகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா எறா வந்து உடஞ்சிரும். ஸோ லைட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா சாஃப்டாக நீங்கள் வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எறா பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ இந்த எறாவை யூஸ் பண்ணி எப்படி ரெசிபி பண்ணணும், அதாவது எறா மசாலா நான் வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தன்னாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணும் போது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மேலேயே வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல் அப்படி சொல்கிறதையும் நீங்கள் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆனது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.